Good evening, students. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிசஸ். மேட்ரிசஸ் எந்த சாப்டர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் வருது. தனியா ஒரு சாப்டர்னு கிடையாது, இது கம்ஸ் அண்டர் தேர்ட் சாப்டர். இந்த தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தேர்ட் சாப்டரோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரான்னு இருக்கும். ஓகே, இந்த அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா it starts with 3.1 to 3.14. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே சார் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் தான் டீல் பண்ணியிருப்பாங்க. இது உள்ள நட்டின்னு இருக்கிறாங்க, ஃபுல்லா முடியல. சார் வந்து ஸ்கொயர் ரூட் வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாங்க. இப்போ நான் இந்த டாபிக் போல 3.1ல இருந்து 3 அல்ஜிப்ரால இந்த எக்ஸசைஸ்ல நான் உள்ளார போல. இப்போ நான் போறது பாத்தீங்கன்னா 3.16 to 18. புரியுதா? இதுல தான் வந்து மேட்ரிசஸ் வரும். ஓகே, அப்ப இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3.15 அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கிராஃப். ரைட்டா? இந்த கிராஃப் தான் 8 மார்க்கா வரும், பார்ட் டி ல வரும். ரைட், இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது பார்ட் டி ல வருது. இட் கம்ஸ் இன் 8 மார்க்ஸ். ஓகே, இது எல்லாமே சேர்த்து ஒரே ஹெட்டிங்ல தான் வரும். இட் கம்ஸ் இன் தி தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா. ஓகே, மேட்ரிசஸ்னு ஹெட்டிங் வராது. அப்ப நான் என்ன பார்க்க போறேன்னா இந்த உள்ளார இங்க போல சார் எடுத்த டாபிக் உள்ளார போல நான் மேட்ரிசஸ்னு தனி ஒரு டாபிக்ல போறேன். இன் தேர்ட் சாப்டர் 3.16 to 3.18. அப்ப இத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நான் எந்த டாபிக் எடுக்க போறேன்னு. Right, I'm going to take 3.16 to 3.18. 3.19 the last exercise. அது வந்து choose the best answer. Okay, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக் இது. ரொம்ப ஈஸியான டாபிக். எப்படின்னு கேட்டா ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ் தான். நான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பேசிக் ஆபரேஷன் உள்ள எக்ஸசைஸ் தான் இது. ரைட், ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் செய்வோம். இப்போ இதுல எதுல இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 133 எடுத்து வச்சுங்க. 133 to 138 இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ரைட்டுங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம செய்ய போறது. பேஜ் நம்பர் 133 to 138 கரெக்டா எடுத்து வச்சுங்க. இதுல ரைட் 133 to 138. சரி, இப்போ 133 பேஜ் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் ராம், ரஹீம், ராபர்ட் இப்படி இருக்கட்டும். இப்போ சீதான்னு இருக்கு. இவங்க வந்து 3 பர்ச்சேஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் வாங்குறாங்க, ஸ்கேல், பென்சில், இப்போ பென் இப்படி வச்சுக்கோ. இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்கேல் வந்து இவர் 10 வாங்குறாங்க, இது 20, இது 5. அவங்கவுங்க இப்ப ராமன்றவர் ஸ்கேல் 10 பர்ச்சேஸ் பண்றாரு, பென்சில் 20 பர்ச்சேஸ் பண்றாங்க, பென் 5 பர்ச்சேஸ் பண்றாங்க. அதே மாதிரி ரஹீம், ராபர்ட், சீதா சம் அமௌண்ட் தே ஆர் பர்ச்சேசிங். 5, 3, 2, 11, 12, 3. இதுல நெகட்டிவ் வர சான்ஸ்ல என்ன ஸ்கேல் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா? ரைட், நெகட்டிவ் வரலாம் மேட்ரிக்ஸஸ்ல. பட் ஆனா என்ன ஏன் டேட்டால வந்து ஐ அம் கோயிங் டு டேக் பாசிட்டிவ் பிகாஸ் தே ஆர் பர்ச்சேசிங் ஸ்கேல், பென்சில், பென். ரைட், இப்போ 5 இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை we are going to convert. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை I am going to convert in tabular form. I am going to convert this information in tabular form. Right? In the tabular form தான் they are going to write within the brackets. Right? In the bracket யூஸ் பண்ணலாம் or you can use these brackets. ஓகேவா? ரைட், இந்த டேபிளர் ஃபார்ம் ஐ அம் கோயிங் டு ரைட். இப்போ டேபிளர் ஃபார்ம் எழுதுறேன். என்னது இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதி காமிக்கிறேன். 10, 20, 5. நெக்ஸ்ட் இஸ் ஐ அம் கோயிங் டு ரைட் 5, 3, 2. நெக்ஸ்ட் இஸ் 11, 12, 3. நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு ரைட் 5, 4, 3. ரைட்டா? திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கன்வெர்ட்டட் டு டேபிளர் ஃபார்ம். இந்த டேபிளர் ஃபார்ம் தான் they are going to this is இது பாருங்க. இப்போ நீங்க this is rectangular array of elements. ரைட்டா? rectangular array of elements இதான் இப்படிதான் டெஃபினிஷன் சொல்லிருப்பாங்க. ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் நோன் டு பி, இததான் நம்ம we are going to convert to matrices. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஐ அம் கோயிங் டு கன்வெர்ட் இன் டேபிளர் ஃபார்ம். இந்த டேபிளர் ஃபார்ம்ல தான் they are saying it as this is matrices rectangular array of elements. அப்போ இந்த matrices we can enclose, we can write within this brackets. இந்த bracket யூஸ் பண்ணலாம் or ஏற்கனவே சொன்ன மாதிரி we can use these brackets. ஆனா புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. எதர் திஸ் ஆர் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேட்ரிசஸ்ல. அப்போ டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் a matrix கேட்டா இட் இஸ் a rectangular array of elements. பேஜ் நம்பர் 133ல பாட்டம் ஆஃப் தி பேஜ்ல கொடுத்திருக்க டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுங்க. ரைட், ஓகே.
இப்போ இந்த மேட்ரிக்ஸ் சேர்த்த உடனே வாட் இஸ் இந்த ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, வாட் இஸ் திஸ், இந்த எலமெண்ட்ஸ்லாம் எழுதிருக்கோம் இல்லையா. ரைட், இப்போ நான் இதை அழைக்கிறேன், ஏன்னா இது சன் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் தான், நீங்க எதுன்னு அவசியம் இல்லை, புக்லேயே பார்த்துக்கலாம். ரைட், இப்போ நான் இதை அழிச்சிட்டு இப்போ கவனிங்களேன், இதை மட்டும் நான் பிராக்கெட்ல எழுதுறேன், இந்த டேபிளர் ஃபார்ம் இதெல்லாம் அழிச்சிடறேன். இப்போ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ, 1025 இஸ் டேக்கன் இட் as ஃபர்ஸ்ட் ரோ, ஞாபகம் வச்சுக்கணும், இது ஃபர்ஸ்ட் ரோ. 532 is considered to be second row, right? This is third row, this is fourth row. ஓகேவா, 4 ரோ எழுதிட்டேன். இதுக்கு வந்து 10 5 11 5 this is taken as first column, right? This is taken as second column, this is taken it as third column, right? அப்போ rows and columns இதுல டிஃபைன் பண்றோம். இந்த ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எழுதியாச்சு. இதுக்கு பேர் ஹரிசாண்டல், இதுக்கு பேர் வெர்டிகல். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் known as rows, vertical arrangements are known as columns. டெஃபினிஷன் எல்லாம் ஞாபகம், ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் கம்பைன் பண்ணி we are writing in terms of matrices. சரி, ஒரு மேட்ரிக்ஸ்ல எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா we can denote each matrix in capital letters, ரைட்டா? any letter A, B, C, D capital letterல தான் கொடுக்கணும். இந்த மேட்ரிக்ஸை I'm going to write suppose A தான் கொடுக்கணும். அவங்க கொடுக்கலன்னா நம்ம எந்த லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவங்க எந்த லெட்டர் கொடுக்குறாங்களோ புக்ல கொடுத்திருந்தாங்கன்னா அந்த லெட்டர் யூஸ் பண்ணீங்க. அப்ப மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் ஆல்வேஸ் வித் த கேபிட்டல் லெட்டர். அப்ப உள்ளார இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, டோட்டல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கா தெரியும். how many rows நீங்களா பாத்துக்கலாம். 4 rows are there. into how many columns are there? 3 columns are there. 4 3s are எவ்வளோ 12. அப்ப 12 elements. அப்ப எலிமெண்ட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்ல எலிமெண்ட்ஸ் என்ன நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. rows into columns, ஓகேவா? number of rows into number of columns will give you number of elements in the matrix, right? அப்ப matrix is denoted always within capital letters. capital lettersல கொடுங்க. அப்ப உள்ளார இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் we have to use small letters. அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் an element, ஆர்டர் ஆஃப் a matrix னு கொடுத்திருக்கோம். ரைட், இப்ப கவனிங்க, இதெல்லாம் எடுத்துறேன். ரைட், எப்படி அந்த ஆர்டர் டினோட் பண்றது, உள்ளார எலிமெண்ட்ஸ் ஸ்மால் லெட்டர்ல எப்படி டினோட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A1 மேலே எழுதி காமிக்கிறேன், கவனிங்களா. A11 we can write it as A12, A13 we can write this as A21. இதனோட அர்த்தம் தெரியணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னு அர்த்தம். this is first number is first row, second number is column, row column, first row first column. A12 na first row second column, A13 na first row third column. இதான் மீனிங். A11 A12 A13. இப்போ நம்ம செகண்ட் ரோ வந்துட்டோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், this is second row second column, this is second row third column. இத கவனிங்க, this is third row first column, இது third row second column, third row third column, this is fourth row first column, fourth row second, fourth row third column. அப்ப எப்படி பாருங்க, A11 11 12 13, next வரக்குள்ள 21 22 22 23 அப்படி போற மாதிரி இருக்கும். next 31 32 33, next வரக்குள்ள 41 42 43. ரைட்டா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எலிமெண்ட்ஸ் இப்போ கேக்குறாங்க क्वेश्चन, வாட் இஸ் A12, அந்த இடத்துல என்ன எலிமெண்ட் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் இன் A12 ன்னு கேட்டா we can write it as 20. வாட் இஸ் தி எலிமெண்ட் இன் A13 ன்னு கேட்டா we can write it as 5. ஓகே, இதுதான் ஆர்டர் ஆஃப் a மேட்ரிக்ஸ். இதுல நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், பேஜ் நம்பர் 134ல இருக்கும் பாருங்க டெஃபினிஷன். நெக்ஸ்ட் இஸ் ஆர்டர் ஆஃப் a மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ அதுதான் நான் டீச் பண்ணிருக்கேன். இப்போ கவனிங்க, வாட் இஸ் தி ஆர்டர். இதுல பாருங்க, இப்போ how many rows are there? 4 rows are there. how many columns are there? 3. அப்போ 4 cross 3, 4 into 3, this is order. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கவனிங்க, என்ன நான் சொன்னோம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து we can convert to tabular column. அந்த டேபிளர் காலம் தான் we are converting to a matrix. ரைட்டா, each matrix is denoted by a capital letter. உள்ளார இருக்கிற எலிமெண்ட்லாம் we have to write within the small letters. ரைட்டா, அப்போ எப்படி எழுதலாம், இங்க A இருக்கிறதுனால இங்க A எழுதி இருக்கேன். ஸ்மால் லெட்டர் A11. இது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன டினோட் பண்ணணும்னு சொன்னா ரோ, செகண்ட் நம்பர் என்ன டினோட் பண்ணணும்னு சொன்னா காலம். ரைட், இதை ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் ரோ வரனா A21 21ல ஆரம்பிக்கும், தேர்ட் ரோ வரனா 31ல ஆரம்பிக்கும், ஃபோர்த் ரோ வரனா 41ல ஆரம்பிக்கும். எது ரோ எது காலம்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. this is row, horizontal arrangement. இதான் horizontal, இதான் vertical. horizontal arrangements are known as row, vertical arrangements are known as columns. what is order of a matrix in second definition ஆகும். ஆர்டர்ன்றது ரோ எழுதிட்டு காலம் எழுதணும். எத்தனை ரோ இருக்குது அதான் ஃபர்ஸ்ட் ரோ தான் கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் என்ன செய்யணும், காலம். r cross 3.
row into column, row into column. This is order of a matrix. இதுதான் second definition உங்களுக்கு. What is order of a matrix? Next, இதுல next என்ன அடுத்தது என்ன தெரியணும்னா types of matrices போகும். புக்ல பாத்தீங்கன்னா order of a matrix அப்புறம் definition வரக்குள்ளார இந்த side pageல page number 135ல types of matrices. What are the types of matrices அப்படின்னு பாத்தீங்கன்னா first rows, row matrix, column matrix, square matrix னு ஆரம்பிப்பாங்க. types of matrix நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல 1 மார்க்ல வர சான்ஸ் இருக்குது இல்ல. ரைட், இப்போ நம்ம இத அழிச்சிடுவோம். அப்ப definition matrix first ஞாபகம் வச்சுங்க, rectangular array of elements. ரைட் ரைட், types of matricesல first type கவனிங்க. types of matrices எல்லாம் கவனிச்சுவாங்க. இதுல definition அவ்வளவு வராது, பட் ஆனா எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. first row matrixல ஆரம்பிப்போம். ரைட், row matrix அப்படின்னா suppose matrix is denoted by some letter A ன்னு எடுத்துக்கிறோம். 1 2 3 பாசிட்டிவ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நெகட்டிவும் கொடுக்கலாம். நம்பர்ஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. √2 sin θ cos θ எது வேணாலும் எழுதலாம். நான் சிம்பிளிஃபிகேஷன் 1 2 3 எடுக்கிறோம், -3 எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் தெரிஞ்சுக்குவோம். இன்னும் ஆர்டர் இதுல ஒரே ஒரு ரோ தான். திஸ் இஸ் ஒரு ரோ, ஒன்லி ஒன் ரோ. பாருங்க, இதுக்கு பேர் ரோ. ரைட்டா? இப்படி எழுதினீங்கன்னா அதுக்கு பேர் காலம். ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் சீன் எழுதுறேன், செகண்ட் காலம்னு எழுதுறேன், தேர்ட் காலம்னு எழுதுறேன். புரியுதுங்களா? ரோ காலம் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்ப இதனோட ஆர்டர் என்ன எழுதணும் நீங்க? 1 x 3, 1 row 3 columns எழுதணும். ரைட்டா? எழுதிட்டோம். அப்ப ரோ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் தான் கேட்டீங்கன்னா a matrix which has only one row, ஒரு ரோ தான் இருக்கணும், any number of columns. என்னோட எக்ஸாம்பிள்ல 3 காலம் இருக்குது. ஆனா ரோ மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள் கம்பல்சரியா it contains only one row and any number of columns. அந்த any number of columns என்னோட எக்ஸாம்பிள்ல it contains 3 columns. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் a row matrix. ஓகே, it contains only one row. நல்ல ஞாபகம் வச்சுங்க, row it contains only one row. காலம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்ப அப்படியே காலம் மேட்ரிக்ஸ் போனீங்கன்னா இப்ப நீங்களே சொல்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? காலம் மேட்ரிக்ஸ். இப்போ காலம் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா this is an example. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மேட்ரிக்ஸை கவனிக்கலாம், இப்படி மாத்தி எழுதுறேன். 1 2 -3. பாருங்க எத்தனை ரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இப்படி எதுக்குள்ள ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? இப்ப கிளியரா தெரியுது பாருங்க, 3 ரோ இருக்குது, ஒரே காலம் தான் இருக்குது. அப்ப வாட் இஸ் ஆர்டர் பாருங்க, 3 x 1. ஃபர்ஸ்ட் ரோ எழுதணும், காலம் எழுதணும். இப்ப காலம் மேட்ரிக்ஸ்னா it contains only one column, any number of rows. அப்ப கிளியரா இது ரெண்டுத்துக்கும் கிளியரா தெரியணும். ரோனா ஒரு ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரு ரோ தான் இருக்கணும், எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம். காலம் மேட்ரிக்ஸ்னா ஒரு காலம் தான் இருக்கணும், எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம். இது ரோ, இது காலம். கிளியரா டெஃபினிஷன் புரியுதுங்களா? வாட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ், வாட் இஸ் column matrix? Row matrix contains only one row, column matrix contains only one column, but it can have any number of rows. Right? இதுக்கு அடுத்தது next பாருங்க, third definition very important, square matrix. Right? Square. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாவே ஜியோமெட்ரியில பார்த்துருவோம். வாட் இஸ் எ ஸ்கொயர்? ஸ்கொயர் கண்டெய்ன்ஸ், ஸ்கொயர்னா ஆல் 4 sides are equal. அது ஜியோமெட்ரியில. அப்படியே நம்ம மேட்ரிக்ஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதுதான் ஸ்கொயர். நம்பர் ஆஃப் ரோஸ் ரைட்டா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, இதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். கிளியரா புரியுதுங்களா? அப்படியே ஜியோமெட்ரியில ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்றீங்களா, மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். எத்தனை ரோவோ எத்தனை காலம், இதுதான். எக்ஸாம்பிள் நம்மள ஒரு மேட்ரிக்ஸ் இப்ப பி எடுத்துக்குவோம். ஒரு √7 -√5 1 2 3/2 மேட்ரிக்ஸ் எப்படி வேணா வெறும் இன்டிஜர்ஸ் தான் எதுவும் அவசியம் கிடையாது. ரைட்? 4 -3 1 5 இப்படி ஏறும். இப்போ இதுல எத்தனை ரோ இருக்குது பாருங்க. 1 ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அப்போ 3 x 3 இதுக்கு பேர் தான் ஸ்கொயர். நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் known as a square matrix. இதான் ஃபர்ஸ்ட் 3 types of matrices: ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படியே ரீகேப்சுலேட் பண்ற பாருங்க. ரோனா ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும், எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம். காலம்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும், எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம். என்னோட எக்ஸாம்பிள்ல 3 இருக்குது. ஸ்கொயர்னா அந்த வார்த்தையிலேயே தெரியணும், ஆல் ஷுட் பி ஈக்குவல்.
நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு இருக்குதோ அத்தனை காலம்ஸ் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். அப்ப அடுத்தது எதுல போகும்னா, இப்ப நான் இதை அழைக்கிறேன். ஆல் டெஃபினேஷன்ஸ் ஆர் இன் புக். இந்த எக்ஸாம்பிள் தான் முக்கியம், கிளியரா ஞாபகம் வச்சிருக்கணும். நான் நெக்ஸ்ட் பாக்குறோம். அப்படியே கவனிங்க. அப்படியே இந்த ஸ்கொயர் எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்களேன். இந்த ஸ்கொயரை நான் இப்படி பிரிக்கிறேன், 4 பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு ரைட் டயகனல். நெக்ஸ்ட் டைம் ரைட் ஸ்கேலார். அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு ரைட் ஐடென்டி ஆர் யூனிட். மேட்ரிக்ஸ் அர்த்தம், ரைட்டா? யூனிட். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ரைட் ட்ரையாங்குலர். ரைட், இந்த டெஃபினிஷன்ஸ்ல இருக்குது. இது எல்லாமே வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா இட் ஷுட் பி ஸ்கொயர். ஸ்கொயர்ல இருந்தா இது நம்ம 4மே வரும். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அந்த ஸ்கொயர்ல இருந்து வரதான் டயகனல், ஸ்கேலார், ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒண்ணா போலாமா? டயகனல் அப்படியே கீழே எக்ஸாம்பிள் எழுதி போற பாருங்களா. ஸ்கொயரா இருக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன்னா 2x2 3x3 கொடுக்க போறேன். 3 ரோ 3 காலம்ல வர மாதிரி தரேன், புக்ல இருக்கிற மாதிரி. இப்ப டயகனல்னா ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏ இல்ல பி இது சி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏல ஆரம்பிக்கிறேன். ரைட், ஓகே. இது ஏத்தோமா? ஓகே, இப்ப பாருங்க. இப்போ டயகனல்ல இப்போ 3x3னா எத்தனை எலிமெண்ட் அப்படியே பாருங்க. இது ஸ்கொயர், 3 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். எலிமெண்ட்ஸ் எதுவா? ரைட், கவனிங்க. இந்த இந்த இதுக்கு பேர் லீடிங் டயகனல்னு சொல்லுவோம். ரைட்டா? மொத்தம் 2 டயகனல் இருக்கும். இந்த 3 இடம் தான் லீடிங் டயகனல். அப்ப லீடிங் டயகனல்னா என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஏன்னா 2 டயகனல் வரும், நான் டயகனல் சொல்ல முடியாது. இதுக்கு பேர் லீடிங் டயகனல். இந்த லீடிங் டயகனல்ல ஏதாவது 3 நம்பர் ஏறிங்க, 1 2 5 ஒரு 3 நம்பர். மீதி இந்த லீடிங் டயகனல் மேலையும் கீழையும் எல்லா என்ட்ரியும் 0 ஏறியும். ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்ன மேட்ரிக்ஸ்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு பேர் நான் சொன்னேன், இதுக்கு பேர் வந்து லீடிங் டயகனல். ரைட்டா? லீடிங் டயகனல். புக்ல ஏற்கனவே இந்த லீடிங் டயகனல் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ்ன்றது எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? A11 A12 A13 இதுல ஆரம்பிக்கல. 11ல ஆரம்பிச்சீங்கன்னா இங்க அடுத்த 21 ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். 22 23 31 32 33 பாருங்க. இதுக்கு பேர் தான் லீடிங் டயகனல். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், ரெண்டு ஒண்ணா இருக்கு பாருங்க. 1 1 2 2 3 3. இதுக்கு பேர் தான் லீடிங் டயகனல்னு அர்த்தம். புரியுதா? லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் லீடிங் டயகனல். ஓகே, ரைட். இப்போ நான் இதுக்கு பேர் நான் சொன்னேன் லீடிங் டயகனல். இந்த லீடிங் டயகனல்ல நான் ஒரு 3 நம்பர் எழுதிக்கிறேன், 1 2 5. மீதி அதுக்கு மேலையும் கீழே எழுதிட்டேன், 0 எழுதிட்டேன். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொன்ன உங்களுக்கு? டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, திஸ் இஸ் டயகனல். இது இதனுடைய எக்ஸாம்பிள், டயகனல் மேட்ரிக்ஸ். கிளியரா புரியுதா? டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னதுன்னு? சரி, இன்னொரு டவுட் கேட்கலாம். 3மே டிஃபரெண்டா தான் இருக்கணுமா அப்படின்னு? கிடையாது. ஏதாவது 2 நம்பர் சேமா இருக்கலாம், ஆனா ஒரு நம்பர் மட்டும் டிஃபரெண்டா காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 எழுதிட்டேன், இந்த ஒரு நம்பர் மட்டும் டிஃபரெண்டா காமிக்கணும் டயகனல்ல. 3மே ஒன்னா இருந்துடக்கூடாது, இந்த 3மே சேம் நம்பரா இருக்கக்கூடாது. அதுக்கு மேலையும் கீழையும் 0வா இருக்கணும். லீடிங் டயகனல் ஏதாவது 2 நம்பர் சேமா இருந்தா ஒரு டிஃபரெண்டா இருந்தா கூட போதும், இல்ல 3மே டிஃபரெண்டா இருக்கலாம். லீடிங் டயகனலோட 1 2 5 3 டிஃபரெண்ட் நம்பர்ஸ். இல்லன்னா 3மே 2 நம்பர் ஒன்னா கொடுத்துட்டு ஒரே நம்பரா கூட முடியலாம். 7 7 5 ஒரு நம்பர் டிஃபரெண்டா இருக்குதா? அது கூட எதுல வரும்? டயகனல்ல தான் வரும். எப்படி வரக்கூடாதுன்னு சொன்னா, 3மே சேமா இருக்க கூடாதுன்னு சொன்னேன். 3மே சேமா இருந்தா அது அடுத்த கேட்டகரிக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே எக்ஸாம்பிள் நான் ஸ்கேலாருக்கு மாத்திரம் கவனிக்கலாம். இப்போ இங்க ஒரு மேட்ரிக்ஸ் எழுதி காமிக்கலாமா? இதுக்கு பின்னு எடுத்துக்கோ. இதுக்கு நான் என்ன செய்யறேன்? அந்த லீடிங் டயகனல்ல ஒரே நம்பரா எழுதுறேன், 5 5 5 0 0 0. பாருங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஸ்கொயர்ல தான் வருது பிரான்ச். இப்போ ஒரே நம்பர் இருக்குதா? அது எதுல வந்துரும்? ஸ்கேலார்ல வந்துரும். டயகனல்ல டிஃபரெண்டா இருக்கணும். டிஃபரெண்ட்னா ஒரு நம்பராச்சும் டிஃபரெண்டா இருக்கணும். ஸ்கேலார்ல பாத்தீங்கன்னா அந்த லீடிங் டயகனல்ல இருக்கிற எல்லா நம்பருமே சேமா இருக்கும். புரியுதா? 5னா -5 -5 -5 sin θ sin θ sin θ எப்படி வேணாலும். ஓகே, இது கம்ஸ் அண்டர் ஸ்கேலார். சரி, ஸ்கேலார்லயே இந்த ஸ்கேலார் ஐடென்டி எப்படி மாறும்னா, இந்த சேமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர் ஒன்னா இருந்தால் ஐடென்டி பாருங்க. இதுல C equal to 1 0 0 0 1 0 0 0 1. ரைட், ஸ்கேலார்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சேம் நம்பரா இருக்கணும். அந்த
ஸ்கேலார்லே சப்போஸ் இந்த நம்பர் இஸ் 111 அப்படின்னு இருந்தா இட் கோஸ் டு எதுல போயிடும், ஐடென்டிட்டில போயிடும். புரியுதா, கிளியரா? ஸ்கேலார் டு ஐடென்டிட்டி. ஸ்கேலார்ல எல்லா லீடிங் டயகனலும் சேமா இருக்கணும். அந்த லீடிங் டயகனல் எல்லாம் ஒரே நம்பர். சப்போஸ் 111 இருந்தா இட் ஜம்ப்ஸ் டு எதுல வந்துரும், ஐடென்டிட்டி வந்துரும். சரி, இன்னொரு டவுட் கேட்கலாம். சப்போஸ் -1 இருந்தா அது ஐடென்டிட்டில வருமா வராதா? கண்டிப்பா ஐடென்டிட்டில வராது. இட் கம்ஸ் அண்டர் எதுல, ஸ்கேலார்ல தான் வரும். ஸ்கேலார்ல ஆல் த டயகனல் எலிமெண்ட்ஸ் should be same other than 1. ரைட், புரியுதா? அந்த 1 இருந்தா அது எதுக்கு போயிடும், உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு போயிடும். புரியுதா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் ஐடென்டிட்டி +1. ஓகேவா? ஆல் எல்லாத்துக்கும் ஹெட் எது, ஸ்கொயரா இருக்கும். அப்போ இந்த மூணு ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் டயகனல்ல ஆரம்பிப்போம். டயகனல்ல ஆரம்பிக்குள்ள நான் 3x3 ல எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். இட் should be என்ன சொன்னேன், ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். ஸ்கொயர்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு பேர் தான் லீடிங் டயகனல் சொல்லிட்டேன். லீடிங் டயகனல்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ரைட்டா? இந்த லீடிங் டயகனல் டிஃபரெண்டா இருந்தா அதுக்கு பேர் டயகனல். நான் ரெண்டு சேமா கொடுத்து ஒரு நம்பராச்சும் டிஃபரெண்டா இருந்தாலும் அதுக்கு பேர் டயகனல் தான். நான் எழுதி காமிக்கிறேன். 7 6 5 மூணுமே டிஃபரெண்டா இருக்கா, அது டயகனல் தான். திரும்ப 7 எழுதிக்கிறேன். ரெண்டு சேமா இருக்குது, ஆனா ஒன்னு டிஃபரெண்டா இருக்குது. ஒன்னு டிஃபரெண்டா இருந்தாலும் கம்ஸ் அண்டர் டயகனல் தான். சப்போஸ் மூணுமே சேமா இருந்தா அது எதுக்கு போயிடும், ஸ்கேலாருக்கு போயிடும். அந்த மூணுமே சேமா இருக்குது ஒன்னா இருந்தா அது எதுக்கு போயிடும், ஐடென்டிட்டி. புரியுதா? ஐடென்டிட்டில சப்போஸ் -1 இருந்தா அது ஐடென்டிட்டில வருமா, ஸ்கேலார்ல வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட் கம்ஸ் அண்டர் என்னது, ஸ்கேலார்ல தான் வரும். ஓகே, கிளியரா புரியுதா? அது ரொம்ப முக்கியம். இது வாட் இஸ் டயகனல், வாட் இஸ் ஸ்கேலார், வாட் இஸ் ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ், டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு இதுல? ரைட். இப்போ நம்ம எதுக்கு போறோம்னா நெக்ஸ்ட் இஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல ரெண்டு கேட்டகரி. ஒன்னு வந்து அப்பர் ட்ரையாங்குலர், இஸ் லோவர் ட்ரையாங்குலர். ரைட்டா? அப்பர் ட்ரையாங்குலர், ஒன்னு வந்து லோவர் ட்ரையாங்குலர். ஓகே, இந்த அப்பர் ட்ரையாங்குலருக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே என்னவா இருக்கணும்னு சொன்னா, ஸ்கொயரா இருக்கணும்னு சொல்றேன். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு 3 எலிமெண்ட் எழுதி. ரைட்டா? அப்பர் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்னா இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் கீழே இந்த 3 நம்பரும் 0வா இருக்கணும். கண்டிப்பா இத பாருங்க, இப்படி வரும். ஆனா ட்ரையாங்குலர் கீழே வரும், ஆனா அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர். இந்த 3 எலிமெண்ட் ஏதாவது ஒன்னு எழுதிங்க. -7 4 3. கண்டிப்பா இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் கீழே வர 3 என்ட்ரியுமே என்னவா இருக்கணும், உங்களுக்கு 0வா இருக்கணும். அதுக்கு பேர் தான் அப்பர் ட்ரையாங்குலர். லோவர் ட்ரையாங்குலர் அப்படியே ஆப்போசிட், லோவர்னு சொல்லுவோம், ஆனா அந்த லீடிங் டயகனல் மேல 0 எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதிட்டு 1 -7 இங்க 0 ஃபர்ஸ்ட் லீடிங் டயகனல் எழுதிரும். இங்க எழுதுவோம். இப்ப E is equal to லீடிங் டயகனல் எழுதுவோம் 1 7 5. இன்னும் நிறைய சொல்லிட்டாங்களா? சரி, இப்ப இந்த லோவர் ட்ரையாங்குலர் பாருங்க. இதுல 1 7 5 0 0 0 2 3 4. அப்ப this is upper triangular matrix. upper triangular பாருங்க, இந்த என்ட்ரி. லோவர் ட்ரையாங்குலர் பாருங்க, இதுல இந்த 0 அப்படியே பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் மேல இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் மேல இருக்கக்குள்ள அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரையாங்கிள் கீழே இருக்கக்குள்ள அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன சொன்னா, ஸ்டார்டிங் பாருங்க, இதுல ஸ்கொயர்ல திஸ் இஸ் லீடிங் டயகனல். லீடிங் டயகனல் எப்போதுமே 0 வரக்கூடாது. ரைட்டா? எதுல, டயகனல், ஸ்கேலார், ஐடென்டிட்டி. இதுல 0 வருமான்னு கேக்குறீங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, 7 7 5 இங்க ஒரு 0 வரலாம், ஆனா ஒரு எலிமெண்ட் 0 ஆகுது. இட் இஸ் நோன் அஸ் என்னது, உங்களுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இதுல கேக்குறீங்க இது டயகனல் மேட்ரிக்ஸ் கரெக்டா புரியுதா? இதுல ஒரு எக்ஸாம்பிள் லீடிங் டயகனல் மூணுமே டிஃபரெண்டா இருக்கலாம், இல்ல ரெண்டு சேமா இருக்குது, ஒரு டிஃபரெண்டா இருக்குது. இங்க 0 வரலாமான்னு கேக்குறீங்க. இட் கேன் பி 0 லீடிங் டயகனல். ரெண்டு சேமா இருக்குது, ஒன்னு டிஃபரெண்டா இருக்குது இல்லையா? ரைட், ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, இதுல நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல பாருங்க, all the leading diagonal elements should be in the same 5 5 5. ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொன்னா நானு ஆல் கண்டிப்பா அந்த 3 எலிமெண்ட் என்னவா இருக்கணும், ஒரே நம்பரா தான் இருக்கணும். 1 மட்டும் தான் இருக்கணும். ஸ்கேலார்ல இருந்து வரது தான் அது. மீதி எலிமெண்ட் எல்லாம் என்னவா இருக்கணும், 0. -1 -1 -1 இருந்தா அது எதுக்கு போயிடும், ஐடென்டிக்கு போயிடும்.
அதுக்கப்புறம் அப்பர் ட்ரையாங்கிள் சொன்னேன், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொன்னேன். அப்பர் ட்ரையாங்குலர்னா இந்த ட்ரையாங்கிள் கீழே வரும், லோவர் ட்ரையாங்குலர்னா இந்த ட்ரையாங்கிள் மேல வரும், லீடிங் டயகனல் எலிமெண்ட் மேல வரும். These are the types of matrices that comes under square. இந்த பிரான்ச்ல வருது. நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் a matrix னு ஒன்னு இருக்கும் டெஃபினிஷன். டிரான்ஸ்போஸ், ரைட்? டிரான்ஸ்போஸ்னா ரோஸ் will converted to column, காலம் வந்து ரோக்கு மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்கொயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது டிரான்ஸ்போஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இதெல்லாம் ஸ்கொயர்ல, ஸ்கொயர் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எத்தனை ரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. இதுல எத்தனை காலம் இருக்குது? 3 காலம்ஸ். அப்போ 2 rows and 3 columns. இத டிரான்ஸ்போஸா மாத்துனீங்கன்னா ஏ மேல ஒரு டி எழுதும், இதான் ஏ டிரான்ஸ்போஸ். we can write it as 1 2 3. first row is converted to first column 1 2 3. second row is converted to second column 4 5 6. இப்போ பாருங்க இதுல 3 rows and 2 rows. sorry, for example எத்தனை ரோ இருக்குது? 3 rows and 2 columns இருக்கு. புரியுதா? டிரான்ஸ்போஸ் 2 cross 3 is converted to 3 cross 2. ரைட்? இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் a matrix. ஓகே, இதுல சம்ஸ்லாம் இருக்குது செய்யலாம். அதுல லாஸ்டா எதுக்கு போவாங்கன்னா ஈக்குவல் மேட்ரிசஸ். ரைட்டா? ட்ரூ மேட்ரிசஸ். இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மேட்ரிசஸ்னா ஏ பி ன்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுல என்ன ஆர்டர் எடுக்கிறீங்களோ அதே ஆர்டர் தான் பி ல எடுக்கணும். சப்போஸ் இதுல 1 2 ரைட், இதுல நீங்க என்ன எடுக்கணும்? 3 cross 2 எடுக்கணும். சாரி, 2 cross 2 தான் எடுக்கணும். ஓகேவா? 5 இப்போ xy -2 3 -2 இதுல 3 4. இதுக்கு பேர் தான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். புரியுதா? ரெண்டு எடுக்கிறீங்களா? ஆர்டர் ஷுட் பி. இது எப்ப யூஸ் ஆகும்னா ரெண்டு சைடும் ஆர்டர் ஷுட் பி சேம்னா இங்க 2 cross 2 அங்க 2 cross 2 தான். ஸ்கொயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க தான் இந்த ஈக்குவாலிட்டிஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ் யூஸ் ஆகும். எது ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டயகனலா இருக்கணும், ஸ்கேலாரா இருக்கும், ஐடென்டிட்டியா இருக்கணும், ட்ரையாங்குலரா இருக்கணும். இந்த நாலு மட்டும் தான் கண்டிப்பா ஸ்கொயரா இருக்கணும். இந்த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் மேட்ரிசஸ் ஸ்கொயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை எப்படி இருந்தாலும் சம் ஒர்க் அவுட் ஆயிடும். ரைட், லாஸ்டா எதுக்கு வருவேன்னா இருப்பாங்க நெகட்டிவ் ஆஃப் a matrix. ரைட்டா? இந்த நெகட்டிவ் ஆஃப் a matrixல பாத்தீங்கன்னா a is equal to 1 2 5 3 2 1 இப்படி கொடுக்குறாங்க. வாட் இஸ் நெகட்டிவ்னா மைனஸ் a. அப்படியே சைன், சப்போஸ் இது மைனஸ் மைனஸா இருக்கும். வாட் இஸ் மைனஸ் ஆஃப் a மாறிடும், மைனஸ் வந்து பிளஸ். இதுனா இதெல்லாம் -1 -2 +5 -3 +2 -1. நெகட்டிவ் ஆஃப் a matrix. புரியுதா? இது a, இது -a. இதுல தான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் a matrixesல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஈக்குவல் மேட்ரிசஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மேட்ரிசஸ் எதுல வரும்னா அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் ஆகும். நெகட்டிவ் ஆஃப் a matrix, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது நெகட்டிவா மாத்துறதுக்கு இது -a. இது டிரான்ஸ்போஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் ரோஸ் will be converted to number of rows 2 cross 3. இதுல ரோவும் காலமா இருக்குது, அப்படியே மாறி வரும். ரைட்டா? 3 rows ஆயிடும், இதுல 2 columns ஆயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ல வருது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த தியரி பார்ட் முடிஞ்சதுன்னா we will go back to the first exercise 3.16 க்கு போவோம். எக்ஸசைஸ் நம்பர் triangular சொல்லுவா. அவன் லீடிங் டயகனல் எதுல கேட்கறான்னு தெரியல, எல்லாத்துலயும் லீடிங் டயகனல் இருக்குது. இப்போ ஒன் செகண்ட் இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பாருங்க. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் பி ஸ்கொயர் சொல்லிருக்கேன். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்குதுன்னு சொன்னா, லோவர் ட்ரையாங்குலர் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர். 3 cross 3 எக்ஸாம்பிள் தரேன். லோவர் ட்ரையாங்குலர் பாத்தீங்கன்னா எதனா ஒரு லீடிங் எலமெண்ட்ல அதர் தன் 0 எழுதிங்க. ரைட்? லோவர் ட்ரையாங்கிள், இது பேர் தான் லோவர், ஆனா ட்ரையாங்கிள் மேல வரும்.
லீடிங் டயகனல், இதுக்கு பேர் தான் லீடிங் டயகனல் சொல்லிட்டேன். A11 A122 A23 A33. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ரைட் பாருங்க. மீதி இங்க ஒரு 3 நம்பர் வருமா, அதர் தென் 0. ஓகேவா? ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகுது பாருங்க. ஓகே, இந்த 3 0 கண்டிப்பா இந்த இடத்துல 0 தான் வரணும். ஓகே, திஸ் இஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த இடத்துல 0 எல்லாம் வரலாமான்னு கேக்குறீங்க, எழுதலாம் 0 எழுதலாம். பட் ஆனா இந்த இடம் கண்டிப்பா 0வா இருக்கணும் மூணுமே. ஓகேவா? அப்பதான் அந்த ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, சாரி, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா எழுதிங்க. 1 2 3 இங்க 0 எழுதி, இந்த ட்ரையாங்கிள் இங்க வருது பாருங்க, 5 7 4. ஓகே, அப்போ திஸ் இஸ் நோன் அஸ் lower triangular matrix, this is known as upper triangular matrix. கிளியரா புரியுதா? ட்ரையாங்கிள் அப்படியே ஆப்போசிட்டா வரும். மேல வந்தா அதுக்கு பேர் lower triangular matrix, கீழே வந்தா அதுக்கு பேர் என்னப்பா, upper triangular matrix. இது lower, இது upper. ஓகே, இதுதான் triangular matrixல ரெண்டு டைப். அடுத்தது ஏதோ லீடிங் டயகனல் கேட்டிருக்கிறீங்க. லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல 0 வரலாமா? இதுல டயகனல் நான் ஏற்கனவே நிறைய டெஃபினிஷன் தந்திருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயகனல் மேட்ரிக்ஸ்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் லீடிங் டயகனல். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 5 3 மூணுமே டிஃபரெண்டா இருக்கலாம். இதுல ரெண்டுமே சேமா இருக்கலாம், ஒன்னு டிஃபரெண்டா இருக்கணும். மீதி எலிமெண்ட் தான் 0வா இருக்கும். இதா இந்த இடம், இந்த பிளேஸ் தான் 0 வரும். ஓகே, திஸ் இஸ் நோன் அஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். இதுக்கு தான் கேட்டிருக்கீங்க, லீடிங் டயகனல் எலிமெண்ட் கேன் பி 0. டயகனல்ல பாத்தீங்கன்னா இந்த டயகனல் இதுதான் ரெண்டு கேட்டகரியா இருக்குது. மூணுமே டிஃபரெண்டா இருக்கலாம், ரெண்டு சேமா இருக்கலாம், ஒன்னு டிஃபரெண்டா இருக்கலாம். மூணுமே சேமா வரக்கூடாது. மூணுமே சேமா வந்தா அதுக்கு எதுக்கு ஸ்கேலாருக்கு மாறிடும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, so now we will go back to exercise sum number 1 3.16 exerciseல sum number 1 first basic exercise. இது first sumல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. what is it? exercise number 3.16 sum number 1, a is equal to 8943 minus 1 root 7 root 3 by 2 5 1 4 1. question number 1 என்ன கேக்குறான்னு பாருங்க. இதுல write the number of elements, write the order of the matrix, write the elements of னு கேட்டிருக்காங்க. third division, மொத்தம் 3 டிவிஷன் இருக்குது. எல்லாமே 2 மார்க் சம் தான். இதுல first division, write the number of elements. okay, இப்போ write the number of elements அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தெரிஞ்சுங்க. ஃபுல்லா என்ன தேவையில்ல, இன்னும் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ரைட்டா, திஸ் இஸ் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். பாருங்க, what is order? 4 cross 4, ரைட்டா? 4 rows 4 columns are there, கரெக்ட்டா? 4 cross 4, 4 4s are என்னன்னு தெரியும். what is 4 4s are உங்களுக்கு 16. அப்ப டிவிஷன் நம்பர் 1 ஆன்சர் இஸ், இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 elements are there. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் rows into number of columns, 4 cross 4 is 16 elements. இதான் டிவிஷன் நம்பர் 1, உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்ப டிவிஷன் நம்பர் 1 இந்த மேட்ரிக்ஸ்ல 16 எலிமெண்ட் இருக்குது, 16 elements. செகண்ட் டிவிஷன் கேக்குறாங்க, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஏற்கனவே நான் எழுதிருக்கேன் பாருங்க, வாட் இஸ் த ஆர்டர், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஏ தான் கொடுத்திருக்காங்க. இஸ் வாட் இஸ் ஆர்டர், தேர் ஆர் 4 rows and 4 columns. செகண்ட் டிவிஷன் ஆன்சர். ஓகே, கோயிங் பேக் டு தேர்ட் டிவிஷன். தேர்ட் டிவிஷன்ல என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல என்ன நம்ம எலிமெண்ட்னு கேக்குறாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டு A22 A23 A24 அப்படின்னு கேக்குறாங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் A22 A23 சைடுல எழுதி போடுறேன். தேர்ட் டிவிஷன் பாருங்க. எலிமெண்ட்ஸ் A22 ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் they are asking it as A23.
next A24. After this is A34, A43, A44. Okay, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன், நான் ஏற்கனவே சொல்லுங்க ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கவனிங்க, இது என்ன நோட்டேஷன்? இது A11 11ல ஆரம்பிக்கும். A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இது என்ன சொல்லியிருப்பேன்? 12. A12, A13, A14. அது எப்படி டினோட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். செகண்ட் ஆரம்பிக்குள்ளார எப்படி ஆரம்பிக்கணும்? 21. இங்க 11 இங்க 21 அப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பேன். This is known as A21, A22, A23, A24. இங்க எழுதி காமிக்கிறேன். A21, A22, A23, A24. இது எப்படி ஆகலாம்? A31, A32, A33, A34. ஓகே, இது எப்படி ஆகலாம்? A41, A42, A43, A44. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 11 இங்க 21 வரும், இங்க 31 வரும், இங்க 41 வரும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்பர் டினோட்ஸ் ரோ, செகண்ட் நம்பர் டினோட்ஸ் காலம்னு சொல்லிருக்கு. இப்போ அவங்க A22ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டுங்க. இதுதான் A22. A22ல என்ன நம்பர் வருது? √7. √7 டிவைடிங். A23ல என்ன வரும்னு கேக்குறாங்க. A23ல என்ன இருக்குது பாத்தீங்கன்னா 3 divided by 2. A24ல என்ன வரும்னு கேக்குறாங்க. வாட் இஸ் A24? 5. இதான் A24. அடுத்து A34ல என்ன வரும்? A34ல என்ன வரும்னு கேக்குறாங்க. A34ல 0. This is A34. A43ல என்ன வரும்னு கேக்குறாங்க. We are it as -11. A44ல என்ன வரும்னு கேக்குறாங்க. A44ல the number is 1. ஓகே, எல்லாத்தையும் எழுதிட்டேன். நீங்க எது வேணாலும் டினோட் பண்ணலாம். இதுல எலிமெண்ட்ஸ் எழுதிருக்கோம். இது ஏது தெரியணும் உங்களுக்கு. இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. 11, 12, 13, 14. A11, A12, A13, A14. எழுதிட்டு we can write the elements of that. ரிமைனிங் நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம். இதுல நான் ஒரு சின்ன பிரேக்.